இப்போ நிறைய பேர் நெஞ்செரிச்சல் நெஞ்செரிச்சல் நெஞ்செரிச்சல்னு வராங்க. ஸோ இப்போ அது ரொம்ப ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரியுது அது ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்கிட்ட வரும்போது அது ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் சார். ஸோ இதுக்கு எப்படி தடுக்கிறது? அது வயிறு பருமன் ரொம்ப பெருசாச்சுன்னா வயிற்றுல சுரக்கிற ஆசிட் உணவு குழாய்க்கு வரும்போது உணவு குழா புண்ணாகி நெஞ்செரிச்சல் வர ஆரம்பிக்கும். ஸோ நெஞ்செரிச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு எங்க சைட்ல இருக்கிறது ரெண்டு தான். ஒன்று ஆசிட் சுரக்கிறத கம்மி பண்றதுக்கான மாத்திரை கொடுப்போம். வயிற்றுல இருந்து சாப்பாடு சீக்கிரமா கீழே போறது, அதாவது ப்ரோகைனடிக்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாத்திரைங்களை, அது கொடுப்போம். அதனால நெஞ்செரிச்சலை ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். சம்டைம்ஸ் இருதய நோய்க்கான அறிகுறியா கூட இருக்கலாம். நெஞ்செரிச்சலுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உடன் பருமனை குறைக்கணும். நைட்ல ரொம்ப சீக்கிரமா சாப்பிடணும், 7 மணிக்கு முன்னாடியே சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்க மருத்துவரை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே இந்த ப்ராப்ளத்துக்கு ஈஸியான விடை கிடைச்சிருக்கும்.